கூப்பிடு. நான் கூப்பிடுறேன். டேய் மனோகரு, பாருவும் மாப்பிளையும் வந்திருக்காங்க. எழுந்து வாடா. அங்க வந்து மானத்தை வாங்கிறாத. கொஞ்சம் மரியாதையோட நடந்துக்க. ஏண்டி, உன் அண்ணன் எப்படி வரான்னு பாத்தியா? இவன் தான் என் புள்ளைய தங்கத்தால இழைக்க போறானா? மாப்பிள, தங்கச்சி காது கடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன ஜானகி, ஏதோ கேட்கணும்னு வந்துட்டு பேசாம நிக்கிற? அது சொல்லு. இல்லங்க, நம்ம அப்பாவுக்கு குலதெய்வம் கோயில்ல மொட்டையடிச்சு காது குத்த போறோம் இல்லையா? அதுக்கு ஏதாவது பெருசா செய்யணும்னு ஆசைப்படுறியா? நீ ஆசைப்பட்டு நான் என்ன வேணான்னு சொல்ல போறேன்? கண்டிப்பா நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய். அது செய்யணும் தாங்க. ஆனா இது இன்னொரு விஷயம். எல்லாருக்கும் துணிமணிலாம் எடுக்கணுமா? அதெல்லாம் உங்களோட சமாச்சாரம். நீ மாயாவை கூட்டிட்டு போயிட்டு நம்ம சீனு கடைக்கு போய் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கங்க. இல்லங்க, அத நானும் மாயாவும் பேசிட்டோங்க. இது வேற. என்ன, பார்வதியோட அண்ணன் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணுவான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ கவலைப்படாத. நீங்க இருக்கும்போது நான் எங்க அத பத்தி கவலைப்பட போறேன்? ஆனா இது வேற ஒரு விஷயம். இங்க பார் ஜானகி, நீ என்ன கேட்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால தயங்காம சொல்லு. அப்புவ நம்ம தனா தன்னோட கூட பிறந்த தம்பி மாதிரி பாசம் வச்சு பாத்துக்குவா. கதிரும் அப்போ மேல ரொம்ப பிரியமா இருப்பான். நாம அவங்களையும் இந்த விசேஷத்துக்கு கூப்பிடலாமே. இத கேட்கறதுக்கு நீ ஏன் இவ்வளவு தயங்குற? இங்க பார் ஜானகி, நான் அவங்கள இந்த வீட்டை விட்டு போக சொல்லல. அவங்க ஒரு வைராகியத்தோட போனாங்க, நான் தடுக்கல, அவ்வளவுதான். அதுக்காக அவங்களோட ஒட்டு வரவே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்ப நானும் மாயாவும் போய் நம்ம தனவ வரசலி கூப்பிடவா? ஜானகி, இது வந்து சிவா பார்வதி அவங்க புள்ளைக்கு நடக்கிற விசேஷம். அதுக்கு அவங்க தானே கூப்பிடணும். பார்வதி அதுக்கு ஒத்துப்பாளா? நீங்க சரின்னு சொல்லிட்டா நம்ம சிவா மறுக்க போறது இல்லையே. சரி ஜானகி, அத நீயே பாத்துக்க. என்னத்த, இன்னும் நீங்க போய் தூங்கலையா? நேரமாச்சுல்ல. சிவாவும் பார்வதி இன்னும் வரலம்மா, அதுக்குதான் காத்துட்டு இருக்கேன். ஓ அதானே, அப்ப போனவங்க இன்னும் வரலையா? ஒருவேளை அம்மா வீட்லயே இருந்துட்டாலோ? யாரு பார்வதியா? வாய்க்கு வாய் அம்மா வீடுன்னு சொல்லுவாளே தவிர இங்க இருக்கிற வசதி வாய்ப்பு அங்க கிடைக்குமா? ஏன், அவ அம்மா வீட்டுக்கு என்ன குறைச்சல்? டே சீனு, இவர் இப்படிதான் ஏதாவது கண்டதை உளறிட்டு இருப்பாரு. நீ மாமாக்கு போன் போட்டு பாருடா. பண்ணு சீனு. சரிம்மா. என்ன பெரியம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்? நீ ரூம்குள்ள இருந்து வரும்போதே நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ முந்திக்கிட்டதுனால நான் மறந்துட்டேன். ஜானகி, என்ன விஷயம்மா? இல்ல, காது குத்து ஃபங்க்ஷனுக்கு நம்ம தனாவையும் கதிரையும் கூப்பிடாம இருந்தா எப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவரு அவங்க வரதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு.
ஆனா கூப்பிட வேண்டியவங்க பார்வதியும் சிவாவும் தானே, அதான் சரி அவங்கள கேட்கலான்னு வந்தேன். ஆனா அதுக்கு பார்வதி ஒத்துக்கணுமே. ஆமா அத்தை, நாம சிவா கிட்ட பேசி பார்க்கலான்னு பாக்குறேன். ம். பெரியம்மா, நீங்க கவலையை விடுங்க. தனாவையும் கதிரையும் வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன பண்ண போற மருமகளே? மாமா, பண்ண போறது நான் இல்ல, நீங்க தான் பண்ண போறீங்க. நானா? இவரா விளங்கிடும். ஏய், என்ன நக்கலா? மருமகளே, நீ ஐடியாவை மட்டும் சொல்லுமா, மத்தது இந்த மாமா பாத்துக்கிறேன். அவ்வளவுதானே, அசத்திடுறேன் பாருமா. சரிங்க மாமா. இதுக்குதான் நான் அவனை கூப்பிடவே மாட்டேன்னு சொன்னேன். அந்த குடிகார மடியில உட்கார வச்சுதான் என் பிள்ளைக்கு மொட்டை அடிக்கணுமா? அவன் குடிச்சிட்டு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான். பெரிய இவர் அவரை கேட்காம நாம தேதி குறிச்சது அவருக்கு அப்படியே கௌரவம்லாம் குறைஞ்சு போச்சான். கௌரவம் என்ன சிவா, வரும்போதே கத்திக்கிட்டே வர? பின்ன என்னன்னு அவன் குடிச்சுட்டு ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். என்னவா, ஏதோ முறை செய்யறது கம்மியாயிடுச்சுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணானா? நம்ம விசேஷத்தை இத்தனாம் தேதி வச்சிருக்கோம், நீங்க எல்லாம் வந்துருங்கன்னு போய் அழைச்சா நான் தானே தாய்மாம, என் மடியில உட்கார வச்சுதானே நீங்க காது ஊத்த போறீங்க. நீங்க முடிவு பண்ண தேதியில நான் அப்படியே வாலாட்டிட்டு வரணுமான்னு என்ன பார்த்து கேக்குறான். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பார்த்து அப்படி கேட்பான். ஏன் மச்சான், உங்க மச்சான் சப் கலெக்டர் ஆயிட்டாரோ? ஆ